யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக தொடர்ச்சியான பாதிப்பினை பொதுமக்கள் எதிர்நோக்கியிருந்தனர். இவ்வாறான மழையின் பாதிப்புக்குள்ளான பொதுமக்களுக்கென சீன அரசாங்கம் யாழ் மாவட்டத்தில் 1070 உலருணவுப் பொதிகளை வழங்கியுள்ளது. சீன அரசாங்கத்தின் சகோதர பாசம் செயல் திட்டத்தின் ஒரு அங்கமாக உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டதோடு சிறப்பு அதிதியாக இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதி பொறுப்பதிகாரி திரு ஜூ ஜான்சே, அதிதியாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் கலந்து கொண்டு யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 1070 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். குறித்த இந்த உலருணவுப் பொதி வழங்கும் திட்டத்தில் அன்னளவாக 6500 ரூபாய் பெறுமதியுடைய 6.9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1070 பொதிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இதில் உத்தியோகபூர்வமாக யாழ் பிரதேச செயலகத்திற்கு, நல்லூர் பிரதேச செயலகத்திற்கு 50 பயனாளிகளுக்கு பொதிகள் வழங்கப்பட்டதுடன் ஏனைய பொதிகள் பிரதேச செயலகங்களூடாக பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட மேலதிக காணி ஸ்ரீ மோகனன், இலங்கைக்கான சீன தூதரகத்தின் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், உதவி பணிப்பாளர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நிர்வாக உத்தியோகத்தர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.